ஹாய் ஆல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஆரி ஒர்க் ஸ்லீவ் ஓகேங்களா? இந்த தம்ப்நெயில்ல வச்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்லீவ எப்படி ஸ்டிச் பண்றது? நார்மலா லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த சைடு இப்படி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு, அதிலேயே லேஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. பட் இது ரியல் ஆரி ஒர்க். ஆரி ஒர்க்க வச்சு எப்படி ஸ்டிச் பண்றதுன்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது பேட்டர்ன் மேக் பண்ணணும். ஆரி ஒர்க் எப்படி எந்த அளவுல வரணுன்றதுக்காக ஒரு பேட்டர்ன் மேக் பண்ணிட்டு, அத மார்க் பண்ணி அந்த பேஸ்ல தான் நம்ம ஆரி ஒர்க் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அத எப்படி ஸ்டிச் பண்றதுன்றத பார்க்கணும். ஓகே. இப்ப நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு அந்த பேட்டர்ன் மேக் பண்றது, இந்த ஒர்க்க எப்படி மார்க் பண்றதுன்றத வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்ப அந்த ஸ்லீவ் மேக் பண்ணோம்னா, நார்மல் ஸ்லீவ் எப்படி கட் பண்றோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு, இந்த ஸ்கேல் கண்ணாடி ஸ்கேல் வச்சு சென்டரா ஒரு கோடு போட்டுக்கோங்க. மத்தபடி இதெல்லாம் ரஃப்பா ஒரு ஸ்கேல் அளவுக்கு ரஃப்பா இந்த மாதிரி லைன் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? மேல இருந்து 1.5 இன்ச் ஸ்டார்டிங் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த எப்படி ஸ்டிச் பண்றதுன்றத பார்க்கலாம். ரஃப்பா இப்ப ஃபர்ஸ்ட் வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் நான் உங்களுக்கு சொல்றேன். தெரியுதுங்களா? இந்த ஃப்ளவர் ஷேப் வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த லைன் போட்டிருக்கோம்ல, அதுல இப்படி வச்சிருங்க. அதே மாதிரி அடுத்து இதுவும் ஃப்ளவர் ஷேப் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒண்ணு இப்படி ஒண்ணு இப்படியுமா வச்சிடாதீங்க. வச்சுட்டு அந்த கேப் கரெக்டா வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பண்ணிட்டு தான் இந்த பேலன்ஸ் இந்த ஸ்பேஸ்க்கு எவ்வளவு துணி வைக்கணும்ன்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை பண்ணிடலாம். செட் பண்ணி வேணும்னா ஒரு பின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயா விட்டுறலாம். ஏன்னா நம்ம இங்க ஸ்டிச் பண்ணிட்டு தான் இதை பண்ணணும். ஓகேவா? அடுத்தது இது. இந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டி அப்படியே இதை வச்சு பேஸ்ட் பண்றோம். அடுத்து இன்னொரு பீஸ். ஓகே. இப்போ ஒரு ஸ்லீவ பொறுத்தவரையிலும் இந்த ஒர்க் பீஸ் வந்துட்டு 8 பீஸ் வரும். இந்த சைடு 4, இந்த சைடு 4. அதே மாரி எம்ப்டி பீஸும் இந்த சைடு 4, இந்த சைடு 4 வரணும். பட் இங்க மேல டாப்ல 2 பீஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம இத எப்படி ஸ்டிச் பண்றதுன்றத பார்க்கலாம். இந்த எம்ப்டியான பிளேஸ்க்கு வந்துட்டு துணி வைக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த அளவு மார்க் பண்ணிட்டு அப்புறம் இதுல உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் வச்சு காமிச்சேன். இப்ப ஸ்டிச்சிங்க்கு போயிரலாம். இப்ப நம்ம எங்கன ஸ்டிச்சிங் பண்ணோம் அந்த எக்ஸ்ட்ரா பீஸ்ன்றத மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுவரையில அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் மார்க் பண்ணணும். குடுத்துக்கலாமா? இந்த இடம் வருது. எப்பவுமே இதுல நம்ம வந்துட்டு இப்படி எடுத்து பார்த்துட்டு, அந்த மார்க்கிங்க்கு தகுந்த மாரி நம்ம மேல ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட் சைடுல ஒரு கிளாத். ஓகே. இதுதான் நம்ம இப்ப ஸ்டிச் பண்ண போறது. ஓகேவா? ஓகே. இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்த நெறைய இருக்கும். கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. ஒட்ட கட் பண்ணாதீங்க. இந்த சைடு இருக்கிறத நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து இந்த இந்த சைடு. இந்த சைடு கொஞ்சம் சின்னதா மார்க் பண்ணியிருக்கோம். இந்த சைடு இத விட லென்த். இது 1 1/2 இன்ச் இருக்கும். இது ஒரு 1 1/4 இன்ச் இருக்கும். இதெல்லாம் பேட்டர்ன் போடும்போது தான் தெரியும். குழப்பிக்க வேணாம். இப்ப இந்த சப்ஜெக்ட் வந்து ஸ்டிச்சிங்க்கு மட்டும் தான். இதோட அகலமும் எவ்வளோ இருக்கணும்னா, இந்த செயின் ஸ்டிச்ல இருந்து இதோட ஹைட் வந்து 1 இன்ச்சுக்கு இருக்கும். ஓகேவா? இத நம்ம என்ன பண்ணணும், இதுல இருந்து இது வரையிலும் நமக்கு 1 இன்ச்சுக்கு இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இத பொறுமையா பார்த்தா தான் புரியும். அதனால இப்ப அடுத்து நம்ம இப்படிதான் தைக்க போறோம். ஆப்போசிட் சைடு தைச்சுட்டு இப்படி நம்ம திருப்ப போறோம். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த சைடு நம்ம 1 இன்ச்ச மார்க் பண்ணணும். இந்த செயின் ஸ்டிச்ல இருந்து இந்த டாப்ல மார்க் பண்ணணும். ஓகேவா? 1 இன்ச். ஓகே. அத ஸ்கேல்ல கோடு போட்டுக்கோங்க. கோடு போடணும்னு அவசியம் இல்ல. பட் பிகினரா இருந்தா கண்டிப்பா தேவை. உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக போடுறேன். இல்லைன்னா அப்படியே தைச்சிருவேன். ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த சைடு கோடு போட்டிருக்கோம்ல, இத நம்ம ஒரு தடவ பிளேஸ் பண்ணி பாருங்க இப்படி.
இப்படிதான் நமக்கு இருக்கணும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும் நம்ம? இப்படி டர்ன் பண்ணணும். நல்லா கவனமா பாருங்க. இந்த பீஸு பூ மேல் நோக்கி இருக்கணும். அதுக்கு நம்ம இப்படி பிளேஸ் பண்ணிக்கிறோம். இந்த சைடு தையலுக்கெல்லாம் விட்டுட்டு. ஓகேவா? கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சுக்கணும். இப்படி மடிச்சு பாருங்க. ஓகேவா? 1 இன்ச் இருக்கணும். ஓகே. இதோட டோட்டல் ஹைட்டு 1 இன்ச் இருக்கணும். இப்படி வச்சு நம்ம ஒரு ப்ரெஸ் குடுத்துட்டு, அப்படியே இப்படி டர்ன் பண்ணிடுங்க. ஓகே. இப்ப இந்த ப்ரெஸ் குடுத்ததுல ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். அதே மாரி தையலுமே ஓட்டு தையல் வச்சுக்கோங்க. ஏன்னா தப்பாயிடுச்சுன்னா பிரிச்சுக்கலாம். எந்த தையலுமே நமக்கு வெளிய தெரிய போறதில்ல. உள்ள தான் இருக்க போகுது. ஓகேவா? ஓகே. இப்ப இது ஒன் சைடு முடிஞ்சுச்சு. இதுக்கு ஆப்போசிட் சைடு. அதுவும் இதே மாரி தான். இப்படி மேல் நோக்கி இருக்க போகுது. ஓகேவா? பூ வந்து இந்த சைடு நமக்கு மேல் நோக்கி இருக்க போகுது. ஓகே. கரெக்ட்டா இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிளேஸ் பண்ணிட்டு இப்படியே ஒரு மடிப்பு குடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி. இப்படி குடுத்துட்டீங்கன்னா, நீங்க மார்க் பண்ண தேவையில்ல. அந்த மடிப்புலயே தச்சிரலாம். எடுத்து வச்சுட்டு, அதுல அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. அப்படியே வெளிய எடுத்துருங்க. ஓகே. இத எப்படி இப்ப நம்ம ஸ்டிச் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணியாச்சு. இதுவும் சேம் அதே மாதிரி தான். பட் இதுக்கு வந்து அளக்க தேவையில்ல. இப்ப இந்த சைடு நம்ம பீஸ் குடுத்துருக்கோம். ஓகேங்களா? இங்க இது கீழ அடியில, அடுத்து மேல, திரும்பி இது அடியில இந்த சைடு அடியில குடுக்கணும். அப்புறம் இது டாப்ல குடுக்கணும். இப்படி ஆல்டர்னேட்டிவா தான் இத நம்ம ஃபார்ம் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே. இப்ப நம்ம இந்த பீஸ் முடிச்சுட்டோம். அடுத்து இந்த பீஸ் முடிச்சுட்டோம். இப்ப இந்த பீஸ். இது எப்படி தைக்கணும்? இந்த பிளெயின் பீஸ் அப்படின்னா, இதையும் சேம் அதே மாரி தான். இப்படி 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப இது இருக்குன்னா, இதுல சென்டர் இருக்கும்ல. ஓகே. இந்த சென்டர்ல இப்படி இந்த தையல் வர்ற மாரி. அப்படியே இந்த செயின் ஸ்டிச்ச ஒட்டியே இப்படியே நம்ம இதுல ஸ்டிச் பண்ண போறோம். ஓகேவா? இது நல்லா நான் சொல்றத விட, இந்த ஸ்டிச்சிங்க பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அப்படியே நான் மிஷின்ல குடுக்குறேன். ஓகே. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த செயின் ஸ்டிச்சிங் என்ன இருக்கு. ஓகே. முடிஞ்சுச்சா? அடுத்து இத பேஸ்ட் பண்றோம். சேம் அதே தான். இதுவும் சென்டர்ல இப்படி இருக்க மாரி பார்த்துக்கோங்க. அந்த ஒர்க்கிங் பீஸ் தான் மேல 1 இன்ச்ன்னு அந்த தைக்கிறதுக்கு முன்னாடியே அளக்குற மாரி இருக்கும். இது தைச்சு முடிச்சுட்டு அளந்துக்கலாம். ஓகே. ஒவ்வொரு பீஸுக்கும் இடையில இப்படி வெளிய எடுத்து தான் ஆகணும். கண்டிப்பா. ஓகேங்களா? இப்ப இதோட பிளைன் பீஸ் முடிஞ்சுச்சு. இப்ப அடுத்ததும் சேம் அதே மாரி தான். ஓகே. மேல் நோக்கி இருக்கிற மாரி இந்த 1 இன்ச் அகலத்துல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது 1, இதுவும் 1 இன்ச் இருக்கணும். அண்ட் இங்கிட்டு இருந்து இதுவும் 1 இன்ச் தான் இருக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் சும்மா அடையாளத்துக்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்படி பிளேஸ் பண்ற மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இப்ப இத நம்ம எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். சேம் அது எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான். இந்த சைடு இந்த கை விட்டுருக்கோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. பேட்டர்ன்லயே நான் கரெக்ட்டா இருந்தேன். இது வந்து நான் தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு தான் இந்த லைனிங் கிளாத் வெட்டியிருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த சைடு உள்ள தள்ளி இருக்கிற மாரி நம்ம இப்படி பிளேஸ் பண்ணிக்கணும். ஒரே இத இப்படி மேல இழுத்துட்டு போயிறக்கூடாது. இப்படி பண்ணும்போதே நமக்கு கரெக்ட்டா வந்துரும். ஓகே. ஆ இதுதான் எனக்கு கிடைச்சிருக்க அளவு. ஓகேவா? இப்ப நான் இப்படியே ஒரு பிரஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த வீடியோ அப்படியே லென்த்தா போகும். இந்த பீஸ் அடுத்தடுத்து பீஸ் அட்டாச் பண்ணிட்டு லாஸ்ட் பீஸ்ல திரும்பி உங்களுக்கு ஃபுல்லா காமிக்கிறேன். இத மட்டும் கூட நீங்க பார்த்துக்கோங்க அப்படியே.
ஒவ்வொரு பீஸுமே இப்படிதான் அட்டாச் பண்ணணும். பிளெயின் பீஸா இருந்தாலும் சரி, ஒர்க் பீஸா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணும்போது அது ரொம்ப நல்லா நீட்டா இருக்கும். உங்களுக்கு தூக்குன மாதிரியே தெரியாது. ஓகே. ஓகேவா? இப்படி நம்ம வச்சுட்டோம். அடுத்து இன்னொரு ஒர்க் பீஸ். இது இந்த சைடு 1 இன்ச் மார்க் பண்ணோம்ல, இப்படி வர்ற மாதிரி நம்ம தைக்கணும். ஓகேவா? அடுத்து இந்த பிளைன் பீஸ் இப்படி ஆல்டர்னேட்டிவா தைக்கணும். மேக்ஸிமம் இந்த மார்க்கிங் வந்து அழுத்தி போட்டுறாதீங்க. மார்க்கிங் வந்து ரிமூவ் பண்றது கஷ்டம். இது கொஞ்சம் நல்லா தெரியாது. இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சை ஒட்டி இதை வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபுல்லா தைச்சு முடிச்சாச்சு. ஓகேங்களா? இதை நம்ம எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா அந்த தையல் வர இடத்துல ஸ்டோன் இருக்கும், அதையுமே தட்டி ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இதை நம்ம எப்படி நீட்டா ஃபினிஷிங் கொடுக்கறது அப்படின்னா, இந்த சைடு வந்து லைனிங் ஆல்ரெடி அட்டாச் பண்ணியிருப்போம். பட் இருந்தாலும் அதுல நூல்லாம் நிறைய இருக்கும். நூல்லாம் இது பார்க்கறதுக்கு நீட்டா இருக்காது. அதனால சேம் அதே மாதிரி ஸ்லீவ் 2 பீஸ்க்குமே 2 ஸ்லீவ் டோட்டலா ஒரு 1/2 மீட்டர் தேவைப்படும். அது வாங்கிக்கோங்க. 1/2 மீட்டர் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இதே மாதிரியே திரும்பி அடிச்சு திருப்பிட்டீங்கன்னா ஸ்லீவ் நீட்டா ரெடி ஆயிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரஃபா வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாக்டா கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ரெண்டையுமே அட்டாச் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, அவ்வளவுதான். அப்படியே ஸ்லீவை நல்லா டேன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டேன் பண்ணிட்டு திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சு அப்படியே தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லீவ் ஃபினிஷ். ஓகே, இந்த ஸ்லீவ் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அப்டேட் ஆகி இருக்கும். ஓகேவா? ஓகே, நீட்டா ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் டேன் பண்ணா மட்டும்தான் இப்படி ஃபினிஷிங்ல இருக்கும். இல்ல நீங்க இந்த மாதிரி தையல் போடல, ஸ்ட்ரைட்டா உள்ள மட்டும் தையல் போட்டீங்கன்னா இங்க அப்படியே தூக்குன மாதிரி இருக்கும். அதை வேர் பண்ணும்போது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு கம்ஃபர்டபுளாவே இருக்காது. சீக்கிரம் பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்றப்ப அது லைஃப் லாங் நல்லாவே இருக்கும். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.